வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து 5th ஜனவரி ஷிஃப்ட் 1 and 2ல் டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்பேரல் நெக்லஸ் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக உள்ளது தான். ஆனால் என்ன, இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த அப்பேரல் அப்படிங்கிறது வந்து இதோட மீனிங் மட்டும் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்பேரல்னால் என்னென்னா மொத்தமாக கிளாத்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் வந்து கிளாத்ஸ்னால் அப்பேரல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஷர்ட் இஸ் எ டைப் ஆஃப் ஒரு கிளாத்ஸ்னு சொல்லலாம். அப்போ நெக்லஸ் இஸ் எ டைப் ஆஃப் ஜுவல்லரி. ஸோ இது ஈஸி தான். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு சிலவங்களாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னன்னு இதே கொஷின் கூட ரிப்பீட் ஆகலாம் ஒரு சில இதுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்களேன். செலக்ட் த நம்பர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பர் கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பர் வர மாதிரி, அதுமாதிரி இங்கிட்ட 2 நம்பர் கொடுத்து நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, ஒன்று இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வச்சு டிவைட் பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா இந்த 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு ஏதாவது வர மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த 2 நம்பருக்கு ஒரு ஆவரேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்குற மாதிரி எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆட் பண்ணால் 0ல் வரும், 0வோட ஹாஃப் அது மாதிரி வர மாதிரி இல்லை. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் பண்ணோன்னா 317 243 சப்ராக்ட் பண்ணோன்னா 4 74 வருது. ஸோ 74 ஏதாச்சும் பண்ணி 222 வர வைக்க முடியுமா பார்த்தீங்கன்னா, 74 × 3 கூட போகல, × 3 போட்டிங்கன்னா வரும் 12 மீதி 1 222 வந்துடும். ஸோ 74 × 3 வந்து 222 வரும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு × 3 போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, 2ஐயும் ஆட் பண்ணி ஏதாவது காமனாக ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு காமனாக இருக்கிற நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைனா இந்த 2 இதுக்குரிய ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த 3 தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நிறைய இது செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த மாதிரில இதிலே பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அட்டன் பண்ணாமல் தான் போயிருக்காங்க. கரெக்ட் அட்டம்லாம் வந்து 34% தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இது வந்து இதுக்குரிய இது இப்போ பார்க்கலாமா, என்ன ஆன்சர் வரும்னா 621548. ஸோ 1 11 3 73 வருது. ஸோ 73 × 3 போட்டிங்கன்னா 9 219 வருது. ஸோ ஆப்ஷன் வந்து டி. இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து டி. ஸோ இது மாதிரி உள்ளது தான். ஸோ இந்த லாஜிக் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் வச்சு வர மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்ன ரீசன், எப்படி, என்ன ஏதுன்னே கொடுக்கல. ஆனால் நமக்கு வந்து கேட்டுக்கிறதுலேருந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னு வைக்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணுற மாதிரி மீனிங் வந்துடும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறாப்பில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா ஓகே இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஆர்குமெண்ட்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இதை வந்து ஆர்குமெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது வந்து நம்ம இங்கே ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்ட்டு. சரி, இப்போ இதில் பாருங்களேன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். இந்தியன்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தான் ஸ்டேட்மெண்ட். ஆர்குமெண்ட்ஸில் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கலாம். ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடச்சிட்ருக்கனால அது ஆர்குமெண்ட் படி பார்க்குறப்ப அதுக்கப்புறம் வந்து இந்தியன்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ஆர்குமெண்ட்டாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பீப்புள் ஆர் டூயிங் மோர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் நோ. அதுமாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தால் அதுவுமே வந்துட்டு ஒரு பாசிபிள் இது மாதிரி. இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்போவுமே வந்துட்டு ஒரு பாசிபிள் ரீசன் மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் மீனிங். ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சு அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுமாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆகுதுன்னு சொல்லி அதையுமே நம்ம ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணி சொல்லலாம். ஸோ போத் ஆர்குமெண்ட்ஸ் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
which point on the given number represents 6/5. 6/5னா என்னது ஒன்றும் இல்லை, இதில் எழுதினா டெசிமல் எழுதினா 1.2ன்னு வந்துடும். ஸோ 1.2 வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஸ்கேலில் வந்துட்டு என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இதுதான். ஸோ 1.2னா 1 இங்கே இருக்குது, 1.2 மொத்தம் எத்தனை 10 டிஜிட் இருக்கோ 3. ஆமாம், மொத்தமாக ஒரு இதுக்குமே வந்துட்டு 0.1ல் தான் இருக்குது யூனிட் ஸ்கேல் டிஃப்ரென்ஸு. ஸோ 1க்கு 0.1 தான். ஸோ இது 0.1 இது 0.1 பார்க்குறப்போ 1.2க்கு 6 வருது. ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து எது கேட்டிருந்தாங்கனாலுமே நம்ம சொல்லிடலாம். இப்போ எஸ்ன்னா என்னது 0.7 வரும், இதுனா 1.7 கிட்ட வருது, இதுனா 2 போயிடுது கேலாம். ஸோ வந்துட்டு 1.2 கரெக்டாக இருக்கிறது 6. இதுவுமே சிம்பிளாக உள்ளது தான், கரெக்டாக அந்த ஸ்கேலில் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்குற மாதிரி உள்ளது தான். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்களேன், ஒரு பசில் வச்சு கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு இந்த பசில் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்களுக்கு கொஷின் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஜஸ்ட் 1 டைம் 2 டைம் வந்து எப்போவுமே பசிலை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டேட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்து சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போங்க. எப்போவுமே அதுதான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a team is to be selected from 13 players. ஸோ 13 players வந்து இருக்காங்க. ஸோ அந்த 13 பிளேயர்ஸில் வந்து நம்ம ஒரு டீமை வந்து எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 பிளேயர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த 13 பிளேயர்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ பேர் எடுக்க போகிறோம்னா there will be 7 players in the team. 7 பேர் தான் வந்துட்டு அந்த டீமில் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து கண்டிஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எப்போவுமே வந்துட்டு இந்த பசில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷன் அந்த மாதிரி எது இருக்கோ அதெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்து இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு there will be 7 players in the team சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக யாராவது இருக்காங்க அந்த டீமில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம அதை எடுக்கணும். ஆனால் இதில் வந்து எல்லா கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். P2 cannot be selected with P1, P6 or P4. இது மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் P7 cannot be selected with P2, P10, P11 or P13 அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். அடுத்து if P8 and 13 both are selected, P5 must be selected. அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து P4 cannot be selected with P2, P10, P12 or P11. இது மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் செலெக்ஷன் ஆஃப் டீம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷனுங்கிறது எதுவுமே இல்லை. அப்படின்னா என்னென்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ P2 இருந்துச்சுன்னா P1 இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு கண்டிஷன் வந்து இப்போ இந்த ஆர்லாம் வந்துருக்குல்ல, P2 cannot be selected with P1, P6 or P4 இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா இப்போ P2 இருந்துச்சுன்னா P1 இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அதே மாதிரி இப்போ வந்துட்டு P6, P4 ரெண்டுமே இருந்துச்சுன்னா P2 இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் சொல்கிறதுக்கு வந்துட்டு இது இந்த ஆறுக்குரியது. அந்த ஆறு இருந்துச்சுன்னா P6, P4 ரெண்டுமே வந்துச்சுன்னா P2 இருக்கக்கூடாது, P1 மட்டுமே வந்துச்சுன்னா P2 இருக்கக்கூடாது. இவ்வளோ தான், இதுதான் வச்சுட்டு நம்ம அடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பெஸ்ட்டு மெத்தட் என்னவாக இருக்குன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இதில் அப்படியே ரெஃபர் பண்ணி போடுறது தான் இருக்கிறதுலே வந்துட்டு பெஸ்ட்டு வே. ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளாம் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நிறையா வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப நமக்கு லென்த்தாக போயிட்டே இருக்கும். பெஸ்ட்டு அப்ரோச் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக உள்ளது இதில். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. P2 cannot be selected with P1, P6 or P4. P7 cannot be selected with P2, P10, P11 or 13. P18 and 8 and 13 both are selected. P5 must be selected. ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்னா P8, 13 ரெண்டுமே இருந்துச்சுன்னா P5 இருக்கணும். ஸோ P8, P5 அது மாதிரி தனியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த மாதிரி இது வரவே வராது. அதுமாதிரி P13, P5 அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. P8, 13 ரெண்டுமே இருந்துச்சுன்னா P5 வரணும். அதுதான் இதில் சொல்லியிருக்க வராங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸில் பார்க்கலாம். கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P1, P3 ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். P1, P3, P5, P6, P8, P9 இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனு. இதில் பாருங்களேன் P1 கண்டிஷன் என்னன்னு பாருங்களேன். P2 cannot be selected with P1. ஸோ P1 இருந்துச்சுன்னா P2 இருக்கக்கூடாது. ஸோ P1 இருக்குது, அதனால் P2 வந்து இதில் இல்லை, அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்துட்டு P3 வச்சு நமக்கு வந்து கண்டிஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்து வந்துட்டு நம்ம P4 போயிடலாம். P4 வச்சுன்னா P6 ஆர் P4 அதை வச்சு P2க்கு மட்டும் வருது. ஸோ இங்கே P2 இல்லை, அதனால் நமக்கு P4 வச்சு ஒன்றும் சொல்கிறதில்ல, பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்களேன்
P5 வச்சு இப்போ சொல்கிறப்ப இந்த கண்டிஷன் இருக்குது. ஸோ P5 வந்துட்டு இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? P8 and 13 ரெண்டுமே இருக்கணும். ஸோ P8 and 13 ரெண்டுமே இருந்தால் தான் P5 இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு P8 மட்டும்தான் இருக்குது, P13 இல்லை. ஸோ P13 இருந்தால் தான் நமக்கு வந்து 5 இருக்கணும். ஸோ வந்துட்டு இங்கே P13 வந்து இல்லை, P13 இல்லாமல் 5 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒருவேளை இங்கே P8 இங்கே P13 இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும். P8 இங்கே P13 இல்லாதனால P5 வந்து வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். P1 P6 இந்த மாதிரி போகுதா? ஓகே, ஒரு நிமிஷம். P1 வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். P2 cannot be selected with P1. ஸோ P1 இருக்குது, P2 இல்லை. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து P6 கொடுத்துருக்காங்க. ஸோ P6 வச்சு பார்க்குறப்ப P2 இல்லாமல் இருக்கணும். P6 ஆர் P4 ஏதாவது P6 P4 ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ P6 P4 ரெண்டுமே இருந்தால் P2 இருக்கக்கூடாது. இதில் P2 இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், P11 12 13 எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 11 and 13 P11 and 13 பாருங்களேன். ஸோ P11 and 13 இந்த ரெண்டுமே வந்து இருந்துச்சுன்னா P7 இருக்கக்கூடாது. ஸோ 11 and 13 ரெண்டுமே இருக்குது, P7 இதில் இல்லை. ஸோ ஓகே, அப்போ அதுவும் ஓகே தான். அடுத்து வந்துட்டு P12 வச்சு பார்க்குறப்ப இந்த லாஸ்ட் கண்டிஷனில் வருது. P12 வந்து P11 12 இதுலேயுமே வருதா? 11 12 இருந்துச்சுன்னா P4 இருக்கக்கூடாது. ஸோ 11 12 இருக்குது, அப்போ P4 வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே P4 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், P4 cannot be selected with P2 P10 P12 or 11. ஸோ P11 or 12 ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக P4 இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்குரிய மீனிங். ஸோ வந்துட்டு P11 12 ரெண்டுமே இருக்குது, அப்போ P4 இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே P4 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். P1 P3 P4 இந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ P1 வச்சு பார்க்குறப்ப P2 இருக்கக்கூடாது. அடுத்து P3 வந்து கொஷினில் கொடுக்கவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து P4 வந்துச்சுன்னா P2 இருக்கக்கூடாது, P10 இருக்கக்கூடாது, P11 or 12 ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாது. ஸோ P2வும் இல்லை, P10ம் இல்லை, P11 or 12ம் இல்லை. அடுத்து P5 வரணுன்னா என்ன கண்டிஷன்? P8 13 ரெண்டுமே இருக்கணும். ஸோ P8 13 ரெண்டுமே இருக்குது. அடுத்து P9 வச்சு கொஷனில் மென்ஷன் பண்ணவே இல்லை, P9 பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிட்டா நமக்கு சம் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து P2 cannot be selected with P1. ஸோ P2 இருந்துச்சுன்னா P1 இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து வந்து P3 பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்து P5 இருக்கணும்னா P8 13 ரெண்டுமே இருக்கணும். ஸோ P8 13 ரெண்டுமே இருக்குது, P5 இருக்குது. இதில் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து P7 cannot be selected with P2 P10 11 or 13. ஸோ P7 வச்சு பார்க்குறப்ப நமக்கு P7 cannot be selected with P2 P10 11 13. P7 P2 10. ஓகே, P7 வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து P9 cannot be selected with P7 cannot be selected with P2. இந்த செகண்ட் கண்டிஷனில் பாருங்களேன், P7 cannot be selected with P2 இருக்குது. ஸோ P7 P2 ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வராது. ஸோ இதிலே வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் வந்து C. இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நிறைய பேர் அட்டன் பண்ணல. ஸோ இது வந்துட்டு ஆனால் எப்படி ஒரு ஐடியா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஸோ ஃபிக்ஸ்டு கண்டிஷன் இருந்தால் மட்டும் இந்த சம்மை வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணி டக்குன்னு எடுக்கணும். ஒருவேளை ஃபிக்ஸ்டு கண்டிஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃப்ளோட்டிங் தான். நமக்கு இது வந்தால் அது வரும், இது வந்தால் அது வராது, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது பெட்டர் வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ரொம்ப பெட்ரு. அதில் உள்ள கண்டிஷன் எல்லாமே ரீட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒன்று செக் பண்ணிங்கனாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த பசில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the next word among the given option which will give more points in the Scrabble game. ஓகே, மோர் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்க்ராபிள் கேம். ஸோ இந்த ஸ்க்ராபிள் கேமில் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ராபிள் கேமில் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கணும்னா ஸோ இந்த வவ்வல் இது லெட்டர்ஸ் கூடிய பொசிஷன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு எது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ போட்டிருக்காங்க, அடுத்து ஏடி, அடுத்து பிஏடி. அடுத்த இதில் வந்துட்டு எந்த இது யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அப்படியே செக் பண்ணி பார்த்துடலாம்.
பிஏடின்னு பார்க்குறப்ப ஸோ நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்ப அந்த லெட்டரோட பொசிஷன்லேருந்து அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ பிஏடி கண்டிப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ பிஏடி வந்துட்டு இந்த 3 ஆப்ஷன்லையுமே வருது. ஸோ இதில் ஈக்கு பார்க்குறப்ப 5, ஹச்சுக்கு பார்க்குறப்ப 8, எஸ்ஸுக்கு பார்க்குறப்ப 19. ஸோ நமக்கு எது வந்துட்டு அதிகமான இது வரும்னா 19 எடுத்துருந்தால் வரும். ஸோ அதிலே வந்து நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். எஸ்ஸுக்கு வந்து 19 வரும், ஹச்சுக்கு 8, ஈக்கு வந்து 5. ஸோ பிஏடி ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டும், அடுத்து அதோட 5 ஆட் பண்ணுறோம், இது அதோட 8 ஆட் பண்ணுறோம், இது அதோட 19 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 19 ஆட் பண்ணால் தான் அதிகமாக வரும், மோர் பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து 4. அவ்வளோதான், சிம்பிளாக உள்ளது தான். அடுத்த கொஷின் பாருங்கள். A tourist wanted to see the planetarium in the city. He walked from the railway station in the east direction and arrived at a pond. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த பாயிண்டில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். He walked from the railway station in the east direction சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் வந்துட்டு இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருந்து நடந்து வரானா இல்லை ஈஸ்ட் டைரெக்ஷனில் நோக்கி நடந்து போகிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, he walked from the railway station. ஸோ இந்த ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ எங்கேருந்தோ நடந்து வரான், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரான், எங்கேயோ நடந்து வரான், அது விட்ருங்க. he walked in the east direction. ஸோ he walked in the east direction, ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி வந்து அவன் போகிறான். அதான் இந்த பாயிண்ட் மட்டும் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும். எல்லோரும் குழம்புறது தான். he walked from the railway station in the east directionனா ஈஸ்ட்லேருந்து வருவானோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. he walked அந்த ஃப்ரம் த இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா he walked in the east direction. ஸோ ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி வந்து அவன் நடக்கிறான். அதுதான் சிம்பிளாக உள்ளது. ஸோ வந்துட்டு ஒரு பர்சன் இங்கே இருக்கிறான்னா அவன் ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி இந்த சைடு நோக்கி இப்படி நடக்கிறான். ஸோ சிம்பிளாக உள்ளது. இப்படி வரான், ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி நடக்கிறான். அதுக்கடுத்து he then arrived at a pond. இங்கே வந்துட்டு ஒரு பாண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. he then arrived at a pond, ஒரு பாண்டுக்கு வந்திருக்கான். அதுக்கடுத்து he turned left and then at the second corner of the pond. ஸோ இந்த பாண்டு வந்து கொஞ்சம் நல்லா அப்படி பெருசாக இருக்குது இந்த குட்டை. இங்கே வந்துட்டு ஒரு கார்னருக்கு வந்துட்டான். இங்கே வந்துட்டு நேராக அப்படி லெஃப்ட்டை நோக்கி எடுத்துட்டான். he turned leftன்னு சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் எடுத்துடுறான். லெஃப்ட் எடுத்து இப்படி போயிட்டே இருக்கான். அடுத்து வந்துட்டு லெஃப்ட் எடுத்து போகிறப்ப இன்னொரு கார்னரில் வந்துடுறான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் he turned right. soon he reached the another corner of the point. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கிறான். ரைட் அப்படியே எடுத்து ரீச் பண்ணோன்னே அனதர் கார்னர், இந்த பாண்டோட இந்த கார்னருக்கு வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா he turned left and arrived at a planetarium. ஸோ இங்கேருந்து அவன் மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறான். லெஃப்ட் எடுத்து இங்கே வந்து ஒரு பிளானட்டோரியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானட்டோரியம் ஃபஸ்ட் அவன் எங்கே இருந்திருக்கான்னா இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கும். அவ்வளோதான், இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம அப்படியே கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் வாட் டைரக்ஷன் வாஸ் த ரயில்வே ஸ்டேஷன் சிச்சுவேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த பிளானட்டோரியம். பிளானட்டோரியத்தில் வந்து பார்க்குறப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளானட்டோரியம் எப்படி இருக்குது. ஸோ பிளானட்டோரியம் இப்படி நம்ம டைரக்ஷனை ஃபைன் பண்ணோன்னா ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு இருக்கிறாப்புல இருக்கும். இது பிளானட்டோரியம்னு எடுத்திங்கன்னா இது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு இதில் என்னென்னு ஃபைன் பண்ணிடலாம். சவுத் வெஸ்ட்டு டைரக்ஷன் சொல்லிடலாம். இது பிளானட்டோரியம் நடுவில் சென்டரில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்க மாதிரி. ஏன்னா பிளானட்டோரியம் இங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. ஸோ கிராஃப் இப்படி பார்க்குறப்ப நமக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வரும். இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அந்த ப்ராக்கெட் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன எல்லாமே வந்துட்டு நடுவில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்னென்னா சி மீன்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க, ஏனா ப்ளஸ்ஸு, பினா மைனஸு, டினா இன்ட்டு, ஈனா டிவைடட் பை. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா 2 இதுக்கு சேர்த்தாப்புலேயே ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 3a6, ஏனா என்னதுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ 3a6 இதை மட்டும் எப்படி எழுதிக்கலாம், நான் என்ன எழுதிக்கலாமா. அடுத்து வந்து 6b3, பின்னா என்னது மைனஸ். ஸோ 6 - 3 3, இதை எப்படி எழுதிக்கலாம். அடுத்து 6b4, பின்னா மைனஸ் பார்த்துருந்தோம். ஸோ 6 - 4 2. அடுத்து வந்து 3b2, பின்னா மறுபடியும் என்னென்னு பார்த்துருந்தோம் மைனஸ். 3 - 2 வந்து என்னென்னா 1. ஓகே, இது எல்லாமே கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் பாருங்களேன், உங்களுக்கு இதில் இந்த லாஸ்ட் இதிலே பாருங்களேன் 3 ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ
மொதல் ப்ராக்கெட் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட் வந்து எங்கேருந்து எங்கே க்ளோஸ் ஆகுது பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து இங்கிட்டு க்ளோஸ் ஆகுது. அதேமாதிரி இதுலேயும் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா 3 ப்ராக்கெட் வருது. ஸோ 3 ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஒன்று வந்து செட் ப்ராக்கெட் லாஸ்ட்டாக உள்ளது, உள்ளே உள்ள ப்ராக்கெட் வந்து 3A6க்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இடையில டி, இங்கிட்ட இடையில ஏ. ஓகேவா? ஸோ டினா என்னது இன்ட்டு, அதனால் இங்கிட்ட இடையில இன்ட்டு வரும். ஏனா என்னென்னா ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ். ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்கும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டிஏ இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதனால் இது அப்படியே நம்ம போட்டுடலாம். நடுவில் என்ன இருக்குன்னா ஈனா டிவைடட் பை. ஓகே, 9 × 3, 9 × 3னா 27, 2 + 1னா என்னதுன்னா 3. ஸோ 27/3 வந்து என்னதுன்னா 9. லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு செட் ப்ராக்கெட் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த செட் ப்ராக்கெட் 9க்கு இருக்கும். சீன் பார்க்குறப்ப அது வந்து க்யூப். ஸோ 9 க்யூப்னா என்னதுன்னா 729. ஓகே, இந்த ப்ராக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6 persons, teacher, lawyer, doctor, politician, artist and writer are sitting around a hexagonal shaped table. ஸோ என்னென்னா 6 பேர் வந்துட்டு ஹெக்ஸாகோனல் ஷேப்டு டேபிள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெக்ஸாகோனல் டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ஸோ ஹெக்ஸாகோனல் டேபிள் வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து 6 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து லாயர் அண்ட் ரைட்டர் ஆர் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிக்ஸ்டு கண்டிஷனில். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம எடுத்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், டீச்சர் இஸ் சிட்டிங் பிட்வீன் த டாக்டர் அண்ட் லாயர். ஸோ டீச்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் அண்ட் லாயர் 2 பேருக்கு இடையில நடுவில் வந்து டீச்சர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சர், டாக்டர், லாயர் போட்டாச்சு. அடுத்து பொலிட்டீஷியன் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு த டாக்டர். ஸோ பொலிட்டீஷியன் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு த டாக்டர்னால் இந்த இடத்துல பொலிட்டீஷியன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் த லாயர் அண்ட் த ரைட்டர் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி இன்னொன்று ஃபிக்ஸ்டு இல்லாமல் கண்டிஷன், ஃபஸ்ட் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுல, அதை பார்த்துரும். லாயர் அண்ட் த ரைட்டர் ஆர் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். லாயரும் ரைட்டரும் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர்னா ரைட்டர் இங்கே வர மாட்டார், ரைட்டர் இங்கே வந்துடுவார். ஸோ பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னா மீதி ஆர்டிஸ்ட் மட்டும்தான் என்ன மீதி இருக்காங்க. மீதி 5 பேருமே நம்ம எழுதியாச்சு. ஸோ இங்கே ஆர்டிஸ்ட் வருவாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் த லாயர் அண்ட் த ரைட்டர். லாயருக்கும் ரைட்டருக்கும் நடுவில் யார் இருக்காங்கன்னா ஆர்டிஸ்ட். ஸோ இது சிம்பிளாக உள்ளது, எதுவுமே போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு அடுத்து ஒரு பசில். இந்த பசில்னு பாருங்களேன். A college offers 2 papers to a student such that if a student studies philosophy, he or she must study French. One who studies history cannot choose psychology. French students cannot study history. French students cannot opt for Spanish. Only history students can study political science. No psychology students has opted for sociology. If so, what other discipline will a psychology students have to study? ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ பசில் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னவோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு என்னைக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு காலேஜில் வந்துட்டு 2 பேப்பரை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பேப்பர் என்னென்ன பாசிபிலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபிலாசபி படிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெஞ்ச் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஃபிலாசபி படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து படிச்சிருக்கணும். இதுதான் வந்து என்னென்னா மொதல் கண்டிஷன். ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கள், the one who studies history cannot choose psychology. ஸோ அடுத்து வந்துட்டு ஹிஸ்ட்ரி அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதிருங்க. ஹிஸ்ட்ரி எழுதிட்டு cannot choose psychology. ஸோ இன்ட்டு போட்டு சைக்காலஜி இப்படி போட்டுருக்கோங்க, சைக்காலஜி. ஸோ இதை ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா சைக்காலஜி வரக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். அடுத்து வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ஸ்டடி ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்துட்டு ஃப்ரெஞ்ச். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறது இதே தான். இந்த ஃப்ரெஞ்சை தூக்கி இது கூட போட்டுட்டு மொத்தமாக 3ஐயும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு 2 பேப்பர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேப்பர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை அப்படியே நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். ஃப்ரெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ஸ்டடி ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே இன்ட்டு போட்டு ஹிஸ்ட்ரி போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு அடுத்த கண்டிஷன் என்னது, ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ஆப்ட் ஸ்பானிஷ். ஸோ அதுமாரி ஸ்பானிஷும் இங்கே இது படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கேனாட் ஸ்டடி ஹிஸ்ட்ரி, கேனாட் ஸ்டடி ஸ்பானிஷ். இது அப்படியே ரவுண்ட் போட்டு வச்சுங்க. அடுத்து வந்துட்டு ஒன்லி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கேன் ஸ்டடி பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சுத்த விடக்காண்டி தான்.
சைக்காலஜி படிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது. ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி என்ன சொல்லிட்டாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நோ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஆப்டட் ஃபார் சோசியாலஜி. அடுத்த கண்டிஷன் எழுதிருங்க. சைக்காலஜி படிக்கிறவங்க சோஷியாலஜி வந்து ஆப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷன் அப்படியே எழுதிடலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஸோ வாட் ஆர் த டிசிப்ளின் வில் பி தி சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது, இந்த ஸ்பானிஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்பானிஷ் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க மாட்டான். ஸ்பானிஷ் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டான்னா கண்டிப்பாக வந்துட்டு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு தான் வந்து ஸ்பானிஷ் படிப்பான். அதுமாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிப்பான்னா இந்த சோசியாலஜி படிப்பான். ஏன்னா அதுதான் ரிமைனிங் இருக்குது. ஸோ சிம்பிள் இவ்வளோ தான். ஆனால் இதில் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது என்னென்னா, இந்த ஃப்ரெஞ்சையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எப்போதுமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிருங்க. ஃபிலாசபி இருந்தால் இப்படி, ஹிஸ்ட்ரி இருந்தால் இப்படி, ஃப்ரெஞ்ச் இருந்தால் இப்படி, இந்த மாதிரி எழுதிருங்க. நம்ம இது ரெண்டையும் போட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். இந்த கண்டிஷனில் மறுபடியும் எடுத்து அங்கே எடுத்து ஒரே லைனில் கொண்டு போகக்கூடாது. இந்த கொஷனில் இது ஒன்று மட்டும்தான். மற்றபடி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படியே எழுதி நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இதாகிடும். ஸோ நம்ம கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வந்து எது படிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கணும்னா ஸ்பானிஷ். ஓகே.